வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மனிதனுக்கு இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்று தாங்க. அதுவே குழந்தையின் பிரிவு யாராலும் தாங்க முடியாதுங்க. எதை இழந்தாலும் நம் வாழ்வில் திரும்பி பெற்று விடலாம். ஆனால் உயிர் பிரிந்தால் திரும்பி வரவே வராது. அந்த சோகத்திற்கு ஈடே கிடையாதுங்க. ஆனால் அதில் ஒரு உண்மை உள்ளது என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கி கூறியுள்ளார். அதை விளைவறிந்த விழிப்பு நிலையோடு இந்த செயல் செய்தால் இந்த விளைவு ஏற்படும் என்று சரியாக கணித்து அதற்கேற்ப காரியம் செய்யும் ஒரு பக்குவ நிலை மனிதனுக்கு உண்டுங்க. அறிவை அறிந்தால் மனிதன் இறைவனை அறிய முடியும். இறைவனே அன்பும் கருணையுமாக இருக்கின்ற தன்மையை உணர்கின்ற போது வாழ்க்கையில் அதே பண்புகள் வெளிப்படும். தெய்வத்தன்மையை அறிந்தால் அன்பு முழுமையடைகின்றதுங்க. விதைத்த செயல்களை திருப்பி பாருங்கள். சிதறிய செயல்களை சீரமைக்க முயலுங்கள். முட்கள் இடையிடையே முளைத்திருந்தால் முதலில் அதை நீக்குங்கள் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். இப்பொழுது மகரிஷியின் உரையை கேட்போமா? எங்கே எங்கே அளவுக்கு அதிகமாக உறவு நாம் மயங்கிய நிலையில உறவு கொள்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு சிறிது பிரிவு வந்தாலும் கூட ஆற்றாமை வந்து விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறேன். குடும்பத்தவர்கள் ஒரு குழந்தை இழந்த காலத்தில் அவர்கள் மனம் துடிப்பு வருத்தம் எந்த அளவில் இருக்கிறது என்று சொல்லவே முடியவில்லை. பிரிவாற்றாமை என்பது மனிதனுக்கு இயல்பு. காரணம், இந்த உடலிலே இருந்து உற்பத்தியாகி அது தன்னுடைய ஆற்றலை கொண்டு வளர்த்த ஒரு குழந்தை திடீரென மறைந்து விட்டால் அந்த பிரிவாற்றாமை இருக்கும் தான். ஆனால் அதற்கு மேலாக ஒரு உண்மை இருக்கிறது. குழந்தைகள் மரணத்திலே ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. இவர்களுடைய வினை தொடர் ஒன்று இருக்கிறது. அந்த வினை கழிய வேண்டும். ஒரு குழந்தையாக உருவாகி அவர்கள் உடலிலே இருந்து உற்பத்தியாகி விட்டது. சில வினைகள் நோயாக உடலிலே உற்பத்தியாகும். அது துன்பத்தை தரும். அதன் பிறகு நோய் தீரும் அல்லது ஆளே தீர்ந்து விடுவாங்க. சில வினைகள் இவ்வாறு வினையின் தொடராக ஒரு குழந்தையாக வரும், வளரும். இன்னும் வாழும்போது பிற்காலத்துக்கு நன்மையே செய்து தன்னுடைய முதுமை காலத்தில் உள்ள ஒரு குறைபாடு இல்லாம பார்த்து கொள்ளவும் செய்யும். ஆனால் சிலது மத்தியிலேயே போய்விடுகிறது என்று சொன்னால் 12 ஆண்டுகள் வரையில அந்த ஒரு குழந்தைக்கு தனி வினை பயன் என்பது இருப்பதற்கு இல்லை. அதுவரையில முன்தொடர்பாக வந்த சஞ்சித கர்மத்தின் படித்தான் அதனுடைய இயக்கங்கள் இருக்குமே தவிர பிராரப்த கர்மம் என்பது அதற்கு இல்லை. அந்த பதிவு கிடையாது. அதைத் தொடர்ந்துதான் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த வினை முடிந்த உடனே அந்த குழந்தைக்கு ஆயுள் முடிந்து விடுகிறது. முடிந்து விட்ட பிறகு என்ன உண்மை என்று நினைக்கின்றீர்கள்? அந்த உயிர் பெற்றோர்களிடமே வந்து அடங்கி விடுகிறது. அன்றே மோட்சம்தான். மற்ற வளர்ந்த மக்களுக்கு ஒருவர் இறந்து விட்டால் அதை சடங்கு செய்யணும், அல்லது இன்னொரு ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா இன்னொரு வேண்ட தொத்திக்கொள்ளும் என்றதெல்லாம் இருக்கிறது. அது குழந்தைகளுக்கு இல்லை. அது தெய்வமாகவே இருக்கிறது. அதோடு புனிதப்பட்டு விட்டது, வினை முடிந்து விட்டது, பெற்றோரிடமே தான் சேர்ந்து விடும். இந்த உண்மையை உணர்ற போது என்னுடைய வினையின்
விடிவு காலம் இது, முடிந்து விட்டது என்ற தெளிவு இதுவரையில் நமக்கு பெரியவர்கள் எடுத்து சொல்லி விளக்கி இருந்தார்களே, ஆனால் அந்த வருத்தம் வராது. ஒரு குழந்தையினுடைய மரணம் ஒரு தெய்வீக ஒரு விளைவு. தானா நம்முடைய விருப்பத்தினாலே ஏற்பட்டதல்ல, இயற்கையாகவே ஏற்படுகிறது. அந்த உண்மை உணர்ந்து விட்டால் சிறிது காலம் துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்திலே இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளலாம். அது மீட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன? மனம்தான். அங்கே உண்மை நிலை தெளிவு இல்லாதனால அந்த உறவிலேயே தன்னை ஆழ்த்திக் கொண்டு, அந்த குழந்தை போன பிறகு இறந்துபட்ட அன்னையும் உண்டு, இறந்துவிட்ட தந்தையும் உண்டு. அந்த அளவிலே முடிந்து விடுகிறார். இவ்வாறு பற்று என்று கொள்ளும் போது அளவுக்கு மீறி உண்மை உணராமல் பற்று வைத்தால் ஒவ்வொருவரும் அவருடைய வினையின் காரணமாக பிறக்கின்றார்கள். அந்த வினை தொடர் வழியே தான் வாழ்கின்றார்கள். மேலும் வினையை முடித்துக் கொள்வதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ப அந்த வாழ்வு அமைகிறது, திருந்துகிறது. மேலும் இந்த பிறவி கடல்ல இருந்து அவர்கள் எந்த அளவு நீந்துகிறார்களோ அந்த அளவுதான். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று சொல்வார்கள். எனவே அந்த முறையில இந்த கர்மயோகம் என்ற முறையை எடுத்துக்கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்தால் வினையின் வலு தெரியும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் 4 இடங்களிலே பதிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதற்குரிய தொடர் விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும் என்று எண்ணிய போது நாம் செய்த செயல்கள் எல்லாம் தெரிந்தோ தெரியாததோ அது விட்டு விடுமா? விட்டாது. சரி, போனது போகட்டும், இன்றாயிலும் தெளிந்து கொண்டு எந்தெந்த செயலை எந்தெந்த விதத்திலே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்ற தெளிவோடு முனைந்தோமானால் நமக்கு இறை அருளே உள்ளே ததும்பிக் கொண்டிருக்கிறது, காத்துக் கொண்டிருக்கிறது உதவுவதற்காக. அதை கொண்டு வென்று விடலாம். அந்த முறையில வாழ்வுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.